விழுப்புரம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு வகுப்பிற்காக வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மயக்கமடைந்து உயிரிழந்த நிலையில் பள்ளியின் தாளாளர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பள்ளி வாழ்நாளில் 20 வருடங்கள் இது ஒரு வருத்தமான செய்தி உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். மோகன்ராஜ் என்ற பையன் +1 நமது பள்ளியை படித்துக் கொண்டிருக்கின்றான். ஃப்ரம் எல்கேஜிலேருந்தே இந்த பையன்லாம் படிச்சுட்டு இருக்கான். நல்லா படிக்கக்கூடிய மாணவன் தான். டிசிப்ளினும் சரி, மற்ற எல்லா படத்துலையும் சரி நல்ல மாணவன். 10ல் 462 மார்க் எடுத்திருந்தான். இப்போ எனது பள்ளி காலையில் மார்னிங் கிளாஸ் டெஸ்ட்டு வைக்கும். இதில் என்னென்னா நேற்று கொடுத்த டெஸ்ட்டு இன்றைக்கி எழுத வேண்டியதுக்காக பையன் மேலே ஏறி வந்திருக்கான். பெஞ்சில் உட்கார்ந்த உடனே வித்தின் ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் அப்படியே அவனே கீழே ஃபெல் டவுன் ஆகி சரிஞ்சிருக்கான். சரிஞ்ச உடனே பக்கத்தில் உள்ள பசங்களாம் போய் தூக்கியிருக்கானுங்க. உடனே கிளாஸ் மிஸ்ஸு அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி தட்டி கொடுத்துருக்கு. உடனே அடுத்து 1 நிமிஷம் அவங்க அம்மா இங்கே பக்கத்தில் தான் ஸ்கூலுக்கு ரொம்ப நியரஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க அம்மா அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணாமல் உடனே ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஆட்டோவில் நானும் எனது மேனேஜரும் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வர்ற வழியில் அவங்க அம்மாவையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு ஃபஸ்ட் எய்டுக்காக அவசரத்துக்கு அஸ்வினிக்கு போனேன். அஸ்வினியில் போனோடனே அவங்க 68, 70 தான் ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் நல்லா கொடுக்குற வாய்ப்பு இல்லை, உடனே அடுத்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னாங்க. உடனே கிளம்பி இஎஸ்க்கு அர்ஜென்ட்டுக்காக போனேன். அங்கே போய் உள்ளே போன ஒரு 2 மினிட்ஸ்லேயே பையன் இறந்துட்டார், வரும்போது பிராட் டெட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் கூடவே அந்த அம்மாவோட சித்தப்பா, அந்த பையனுக்கு அப்பா இல்லை, பையனோட சித்தப்பா எல்லாருமே பயணம் பண்ணாங்க. எல்லாமே பயணம் பண்ணி திருப்பி நானே கொண்டு போய் முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் இது மேலே போய் அங்கே செக் பண்ணலாம் அப்படின்னு முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு சேர்த்துட்டு காலையில் 7:18க்கு நடந்த விஷயம் இது. இதை சேர்த்துட்டு இப்போ தான் வர்றதை உங்களை பார்த்து இந்த விஷயத்தை பகிர்ந்துட்டு இருக்கேன். எங்களுக்கே பெரிய வருத்தமாக இருக்குது. அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், ஏன் இப்படி ஆச்சு, அவனுக்கு ஹெல்த் இஷ்யூவா? ஏன்னா அடுத்த ஸ்கூலுக்கு கிளாஸில் அடுத்த ஒரு 2 or 3 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. போலீஸ்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரையும் இது என்னங்கிறது பிஎம் பண்ணணும் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் தகவல் நீங்கள் கேட்குறதுக்காக உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். ஆனால் எங்களோட பள்ளி ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது வருத்தமாக இருக்குது. இதுக்காக எதை ஈடு செய்யப்படணும் தெரியலை, ரொம்ப வருத்தமாக இருக்குது, மன்னிச்சு கொள்ளும். அந்த பேரண்ட்டை கேட்டோம். நேற்று நைட்டு 11 மணி நல்லா சார் படிச்சுட்டு இருந்தான், எனக்கு இன்னும் ஒன்றுலேயும் சொல்கிறாங்க. பட் நம்ம எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 17 வயசு பையன் 16 வயசு பையன் இந்த மாதிரி ஒரு படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி ஆறாங்க, ஆச்சரியமாக இருக்குது.